நம்மளோட டவட் ரிவ்யூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ என்ன சீசன் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கர மோசமான ஒரு வின்டர் சீசனுங்க. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் பாருங்க வேர்வையை தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன்ல உட்கார்ந்து இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனா இந்த வின்டர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட போறது வந்து நம்மளோட குழந்தைங்க தான். குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புவோம், ஸ்கூல்ல பசங்களோட விளையாண்டுட்டு அவங்ககிட்ட இருந்து சளி எழுதிட்டு வந்துருவாங்க. குழந்தைங்க கிட்ட இருந்து அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆகும். எல்லாத்துக்குமே பயங்கர ஒரு இரிட்டேஷன். கோல்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இரிட்டேஷனான ஒரு விஷயம். இப்போ என்னோட வாய்ஸை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எனக்கும் கோல்டு தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த மருந்து நான் எனக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த கஷாயத்தை குடிச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கோல்டு எல்லாத்தையும் விரட்டி அடிக்க போறோம். இந்த மருந்து மெயினா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெரியவங்களும் குடிக்கலாம், சின்ன குழந்தைங்களும் குடிக்கலாம், வயசானவங்களும் குடிக்கலாம், அடல்ட்டும் குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சிரப்பை ஊத்தாம இந்த மாதிரி ஒரு சிரப் கவர்ல எடுத்து இந்த கஷாயத்தை ஊத்துனீங்க அப்படின்னா நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும். பெரியவங்க எப்ப பார்த்தாலும் மாத்திரையை போட்டு சளியை விரட்டணும்னு நினைக்காதீங்க. இந்த கஷாயத்தை குடிக்கிறீங்க, காலையில ஒரு டம்ளர் வந்து குடிக்கிறீங்க, அதே மாதிரி ஈவினிங் ஒரு டம்ளர் குடிக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும். சளி இருக்கிறவங்க மட்டும் குடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை ரெகுலரா டீ காஃபி மாதிரி இதை ஒரு நேரத்துக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லாவே எஃபெக்டிவ் கொடுக்கும். இந்த மாதிரி கோல்டு காஃப் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கஷாயம் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். மெயினா இந்த வின்டர் சீசனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துடலாம். மெயின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெத்தலை தான். வெத்தலை ஒரு 3 வெத்தலை எடுத்துக்கோங்க. ஓமவல்லி இலை வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க. இது நார்மலாகவே இந்த ஓமவல்லி செடியை வந்து நீங்கள் வீட்டில் ஒரு பிளான்ட் போட்டு பாட்டில் வளர்த்துட்டீங்க அப்படின்னா இது சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கவங்க வீட்டிலலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பெஸ்ட் அட்வைஸ்ன்னு கேட்டால் என்ன கேட்டால் இது ஒரு செடி வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிளகு ஒரு 6 மிளகு கிட்ட எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு மட்டும் போடுறீங்க அப்படின்னா இந்த அளவு எடுத்துக்கோங்க, இதுவே போதும். அதே பெரியவங்களுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 2ஐயும் சேர்த்து போட்டுக்கோங்க. உப்பு வந்து கடைசியில் தான் ஆட் பண்ண போகிறோம். 2 கல் எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா இந்த காட்டம் இருக்கும், வெத்தலை ஓமவல்லிங்கிறது கொஞ்சம் காரமாக இருக்கும். அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் உப்பு போடுறோம். இல்லை நான் உப்பு இல்லாமையே குடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக குடிச்சிக்கலாம். ஓகே, இது நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, பேனில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு பொடியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இந்த மாதிரி முழுசாவே போட்டுருங்க. நீங்கள் சாப்பிடும் போது நல்லா பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், காரமாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் என்ன பண்ணிக்கேன்னா அப்படியே போட்டுக்கோங்க. அப்படியே போட்டாலும் அந்த எஃபெக்ட் இறங்க தான் செய்யும். அதுக்கப்புறம் இந்த ஓமவல்லி இலையில பார்த்தீங்கன்னா அந்த காம்பெல்லாம் நல்லா எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு நல்லா குட்டி குட்டியாக பிச்சு இதில் போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே வெத்தலையிலையும் காம்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் இதில் ஆட் பண்ணணும். அதே மாதிரி வெத்தலையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுக்கை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சுக்கு கிடைக்கல அப்படின்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி ஃப்ரூட்ஸில் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறோமோ அதை விட டபுள் மடங்கு எதில் விட்டமின் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்குன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரியே தான் இஞ்சி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது தான், இருந்தாலும் அதை விட சுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால சுக்கு இதில் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எந்த காயமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது முடியல அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப ஒரு ஆன்டிபயாட்டிக் வந்து முக்கியம். ஸோ அந்த ஆன்டிபயாட்டிக்காக நான் மஞ்சள் போட்டிருக்கேன். இதை ஸ்லிம்லையே வச்சு வேக வைக்கலாம். இது வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது 1/2 கிளாஸ் ஆற வரைக்கும் இது வந்து குக் ஆகிட்டே இருக்கட்டும், நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இது ஒரு நாளைக்கு 2 நேரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். 2 டம்ளர் பெரியவங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா மார்னிங் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, இல்லை அதுக்கடுத்து எப்போ டைம் கிடைக்குதோ எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணவே தேவை கிடையாது. டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போடணுன்ற அவசியமும் கிடையாது. வீட்டில் இருந்தே இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம வந்து ஈஸியாக கோல்டை வந்து சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சிரப் கவர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா எப்போ வீட்டில் இருக்காங்களோ அப்பப்பெல்லாம் முடிஞ்ச அளவு அப்பப்போ சூடு பண்ணி இதை எடுத்து ஸ்டாக் பண்ணி வச்சு
நீங்க ஊத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது சளிக்கு டைஜனுக்காக மட்டும்தான் வெத்தலை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சளிக்கு வந்து இது யூஸ் பண்றது கிடையாது. இதுல வந்து சளியையும் நல்லா போக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து வெத்தலையில இருக்கு. அதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சளி அப்படின்னால எல்லாருமே முன்ன என்ன பண்ணுவாங்கன்னா கசக்கி ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு கசக்கி அதுல வர ஒரு சொட்டு 2 சொட்டே போதும், அதே சளியை சரி பண்ணிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஓமவல்லி தான் ஃபர்ஸ்ட் சளியை வந்து சரி பண்றதுக்கு. சளி இருமல் அப்படின்னாலே ஓமவல்லி தான் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து வெத்தலை சேர்த்திருக்கோம். சீரகம் வந்து உடம்ப வந்து சீர்படுத்தும் அப்படிங்கறதுனால சீரகம் போட்டிருக்கோம். மிளகு, சுக்கு இது எல்லாமே சளிக்கு உரியது தாங்க. சளியை வந்து ஃபர்ஸ்ட் சரி பண்ணுது அப்படின்னாலுமே டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்களும் வந்து இந்த இதை குடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே டைஜஷன் ஆகும். குழந்தைங்களுக்கும் சீக்கிரமாவே டைஜஷன் ஆகும். டெய்லி நைட்டு இதை கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்லாவே டைஜஷன், நல்ல பசிக்கும். குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது கொடுங்க சாப்பிட, எனக்கு பசிக்குதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி 2 in 1 யூஸ்க்கு இந்த கஷாயம் ரொம்பவே நல்லா இருக்கும். குடிச்சு பாருங்க. இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 1 கிளாஸ் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா 1/2 கிளாஸ்க்கு தான் வரணும். இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்க, நம்மளோட கஷாயம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கஷாயம் ஃபீலே கொடுக்காது, நல்லாவே நல்ல ஒரு அரோமாவோட நல்லா இருக்கும். உங்களுக்கு கோல்டப்ப குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். எப்போதுமே ஸ்லிம்லயே வச்சு அதை கொதிக்க விடுங்க. ரொம்ப அதை வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு வேக விடாதீங்க, அது ஒரு மெயினான ஒரு விஷயம். ஸ்லிம்லயே ரொம்ப பொறுமையா அந்த இலையெல்லாம் வேகும் போது தான் அதோட எசன்ஸ் பூரா பிரிஞ்சு வெளியில வரும். அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே, இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கஷாயமா ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, சூப்பரான வெத்தலை ஓமவல்லி கஷாயம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஜீரண சக்தியை ஜாஸ்தி பண்ணும். இந்த 2 in 1 கஷாயத்தை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிங்க்ஸோட இல்ல சூப்பரான ஒரு இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். பை.